அனைவருக்கும் வணக்கம். ஆற்றாமல் ஒரு டீ என குறைந்தது தினமும் 6 முதல் 10 தேநீர் என் உடலுக்குள் சென்றுவிடும். என் தேநீருக்கும் எனக்கும் இடையேயான நெருக்கத்தை உடனடியாக யாரும் முடித்துவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருப்பதற்கு காரணங்களும் உண்டு. சூடாக மேசையில் வைத்துவிட்டு செல்லும் பிரசாந்த் மாஸ்டரும் அதை அறிவார். மேலே எழும்பும் தேநீராவியின் அனல் சூடு மிதமாக இருக்கும் பொழுதுதான் என் இரைப்பையின் தரை இறங்கும். ஒரு மிடரு உள்ளே சென்றதும் டம்ளரை கீழே வைப்பேன். மீண்டும் மறுமிடரு உள்ளே நுழைய சில வினாடிகளை எடுத்துக்கொள்வேன். பொறுமையாக கீழே வைத்து மேலே எடுத்து மிடராகவே குடிப்பேன். தேநீர் அருந்தி முடிக்கும் வரையிலும் நான் நானாகவே இருப்பேன். அப்போது என் அன்பு கூடுதலாக இருக்கும். அப்போது என் பார்வையில் மனிதம் இருக்கும். அப்போது எனக்கு முழுமையான மௌனம் கிடைக்கும், தனிமை கிடைக்கும். அப்போதுதான் கூடுதலாக என் நண்பர்களிடம் அலைபேசியில் பேசுவேன். அப்போதுதான் ஏற்கனவே எழுந்த எனது சிக்கல்களின் அல்லது துயரங்களின் அல்லது அறியாமையின் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். தேநீரில் தொடங்கி தேநீரில் முடிக்கின்ற உங்கள் பயணத்திற்கு முற்றிலும் நேர் எதிரானது தேநீரில் தொடங்கி கவிதையில் முடிக்கின்ற எனது பயணம். தேநீரை குடித்துவிட்டு டம்ளரை வைக்கும் பொழுது உங்களிடம் காலிகளே எஞ்சி இருக்கும். நானோ தேநீரை உயிராக்கி கொண்டவன், தேநீருக்குள் தேநீராக மூழ்கியவன். நான் தேநீரால் ஆனவன். விட்டு செல்லவும் எடுத்து செல்லவும் அங்கே எனது வாழ்க்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.